நமக்கு பிடிச்ச வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க நிறைய நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ நிறைய நேரங்களில் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸை கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு முக்கியமான முடிவெடுத்து நம்ம கோலை நோக்கி ஓடும் பொழுது நிறைய டிஸ்கரேஜிங் கமெண்ட்ஸ் வரும். நான் நல்ல ஒரு பேச்சாளராக போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போதே, உனக்கெலாம் அந்த வாய்ப்பு கிடைக்குமா, நம்மளாலாம் அந்த உயரத்துக்கு போக முடியுமா, என்னப்பா பேசி பயங்கரமாக கைத்தட்டு வாங்கிட்ட போல அப்படின்ற மாதிரி சர்க்காஸ்டிக்கான கமெண்ட்ஸ் நிறையா வரும். இது உங்களோட ஒர்க் என்வாமெண்ட்டாக இருக்கலாம், ஸ்கூல் என்வாமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட டே டு டே லைஃபாக இருக்கலாம். எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்க தான் செய்வாங்க. நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு முயற்சி எடுக்கும் போதே உன்னாலாம் வெற்றி பெற முடியுமா என்ன, நீங்கள் தான் பெரிய சூப்பர் ஸ்டாராக போகிறீங்களோ, உன்னாலாம் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா, நீ ஏன் ரொம்ப குட்டியாக இருக்க, ஒன்றாலாம் அதை சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்மளை நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் பண்ணும் பொழுது எப்படி அதை டீல் பண்ணுறது, அதற்கான முக்கியமான 5 ஸ்டெப்ஸ் தான் நம்ம இந்த எபிசோடில் தொடர்ந்து கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா நண்பி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக உங்கள் வாய்ஸை கேட்கணும் ஆசையாக இருக்கேன். ஆனால் யாருமே டெக்ஸ்ட் பண்ண மாட்டீங்க. வாய் நாட்? நீங்கள் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எழுதி அனுப்பலாம்ல. உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாத்தையுமே கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ ஒரே ஒரு கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ரீசெண்டாக உங்கள் மைண்டை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு டிஸ்கரேஜிங் கமெண்ட்னா என்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ எனக்கு நான் என்னன்னு சொல்லட்டுமா? ஸோ நான் ஒருத்தரை ரொம்ப நம்பி ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு நினச்சி நான் பழக ஆரம்பித்தேன். அவர் சொல்லும் பொழுது ஒரு ப்ரோக்ராமில் நான் அந்த ப்ரோக்ராமை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஆனால் அவருக்கு அந்த ப்ரோக்ராம் பிடிக்கல. அதாவது ப்ரோக்ராம் பிடிக்கலன்னா ஹோல் ப்ரோக்ராம் பிடிக்கல. அவர் என்னென்ன கமெண்ட் கேட்கும் போது, நல்லா தான் பண்ண, நீ நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நல்லா தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு வெல்விஷராக நினச்ச ஒருத்தர் இப்படி பேசிட்டாரே அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரீசெண்டாக ஏதாவது டிஸ்கரேஜிங் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா என்ன, அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, அது தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க. ஆல்ரைட், உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். நண்பா நண்பி, நீங்கள் எங்கே இருந்து கேட்டாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, இல்லை ஃபாலோ பண்ணலை நம்மளுடைய பாட்காஸ்ட்னால், நீங்கள் எந்த பாட்காஸ்ட் ப்ரொடக்ஷன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தோன்னா, நம்ம நிறையா மக்களை சென்றடையலாம். நீங்கள், நான், எல்லா பேரும் நிறையா மக்கள்கிட்ட அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையை இது மட்டும்தான் கொடுக்கும். இது முழுக்க என்னோடய ஓன் டைமிங்கில் உங்களுக்கு ஃப்ரீயாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன எனக்கு கிடைக்குன்னா உங்களோட ஸ்மைல் தாங்க. இப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்மைல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரைட், நம்ம டாபிக்குள்ளே போகிறோம். இந்த எபிசோட் டிப்ஸ் எபிசோட் தானே. லாஸ்ட் வீக் நம்ம குட்டி ஸ்டோரி எபிசோட் பார்த்தீங்க. இப்போ டிப்ஸ் எபிசோட். இந்த டிப்ஸ் எபிசோடில் நமக்கு பார்க்க வேண்டியது 5 steps to dealing with discouraging comments. உண்மை தானே, நிறைய நேரங்கள் இருக்கும். என்ன நண்பா, நீங்கள் இப்போ கூட நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு வழியில் போகணும், நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் கேட்டாப்புல, உன்னை நீ மாற்றிக்க முடியுமா, இல்லை உன்னால் தான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு உங்களை சுற்றி யாராவது ஒரு ஆள் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு படியில் நம்ம ஒரு கால் எடுத்து வைக்கும் போதே அவங்க காலை வாரி பின்னாடி விட்டுருவாங்க. அந்த டிஸ்கரேஜிங் கமெண்ட்ஸை நம்மளுக்கு மேலே அவங்க சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அதை ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நம்மளால் ஜெயிக்க முடியுன்றதை நம்பணும். அவங்களுக்கு எப்படி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, எப்படி டீல் பண்ணுறது, அதான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்படி பேசிட்டானே, இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தானே, இவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்களே நம்ம கூட, நம்மளை தெரிஞ்சவங்களாச்சு, ஆனால் அவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கும். இப்படி டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களே, என்னால் படிக்க முடியும், என்னால் முன்னேற முடியும்னு நினைக்கும் போதே நீ என்னத்தை படித்து கிழிச்சேன். இது முக்கியமாக நம்ம ஊரில் இந்த பொண்ணுங்கக்கிட்டலாம் நிறையா அவங்க வீட்டிலலாம் நடக்கும். அவங்க வீட்டில் மட்டும் இல்லை, நிறையா இடங்களில், என்ன நீலாம் கல்யாணம் பண்ணி தானே போகிற, நீ என்னத்தை படித்து பெருசாக கிழிக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவே மிகப்பெரிய தப்பு. அந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கேட்கும் போது தான் வெகுண்டு எழணும், நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்ற வைராக்கியமும் உங்களுக்குள்ளே வரணும். உங்களாலேயும் முடியும், யாராலையும் முடியும். இது ஆண்களாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் இருக்கிற வறுமையில், நீங்கள் இருக்கிற பிரச்சனையில், நீங்கள் இருக்க அப்படின்ற மாதிரி கோட் காமிச்சு உங்களாலாம் முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்லும் போது தான் நம்மளுடைய வேகம் இன்னும் அதிகமாக இருக்கணும். ஸோ
ஆல்ரைட். இந்த மாதிரி டிஸ்கரேஜிங் கமெண்ட். இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, உங்கள் உடம்பு குறைக்க போகிறீங்கன்னொடனே, ஓ நீ ரொம்ப 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 பயங்கரமாக ஒல்லியாக தானே இருக்க, நீ எதுக்கு போயிட்டு ஜிம்முக்குலாம் போய் உடம்பு குறைக்கிற அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் சர்காஸ்டிக்கான கமெண்ட்ஸ், நம்ம சைடில் குத்தி நம்மளை கீழே உட்கார வைக்கிறது. அதுக்கெல்லாம் நம்ம கேட்கவே கூடாதுங்க. இந்த மாதிரி தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுல தான் அந்த உங்கள் லைஃப் ஸ்டைல் சாய்ஸே இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லை ஹேண்டில் பண்ணுறது டிஸ்கரேஜிங் கமெண்ட்ஸ் வரும்போது? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சீக் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கணும். அந்த கமெண்ட்ஸ் நம்மளை பற்றினதா இல்லை நம்மளை பற்றினது இல்லையா, இல்லை அது அவங்கள பற்றினதா அப்படின்ற மாதிரி நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா நிறைய நேரங்களில் பீப்புள் அவங்க அந்த நேரத்தில் என்ன பேசுகிறாங்கன்றது அவங்களுக்கே புரியாது, நமக்கும் புரியாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு அவேர்னஸ் முக்கியம். எதுக்கு இவங்க பேசுகிறத வச்சு நம்ம கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி. எப்போவுமே அவங்க நம்மளை பேசுகிறாங்கன்னா அது நம்மளை தான் நோக்கி பேசுகிறாங்களா, இல்லை இதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம எப்படி கொடுக்குறது, இல்லை அவங்க பேசுகிறாங்கன்னா எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதை தவிர அவங்க பாட்டுக்கு அங்கேயோ ஒருத்தர் கற்றுக்கிட்டு இருக்கான், பின்னாடி பேசுகிறான், இல்லை அவனுக்கு லாங்குவேஜ் தெரியல, வேறு லாங்குவேஜ் நம்ம திட்டுறான்னா நம்ம எதுக்கு கவலை பண்ணணும், நம்மளுக்கு புரியலையே, விட்டுட்டு போயிடலாம். ஸோ இக்னோர் அண்ட் கண்டினியூ தானே. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அது சீக் டு அண்டர்ஸ்டாண்ட். செகண்ட் பார்த்தோன்னா பிளான் யுவர் ரெஸ்பான்ஸ். எப்பா ஒருத்தவங்களை திட்டுறான், உடனே இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ரெஸ்பான்ஸ்லாம் பிளான் பண்ணுவீங்களா, என்னப்பா பெரிய காமெடியாக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. பட் ஸ்டில் நம்மளோட மைண்ட் ஹெல்த்தியான மைண்டாக இருக்கணும்ல. அவனோட வேலையே மற்றவங்கள கஷ்டப்படுத்துறது, அவங்களுடைய வேலையே இவனை எப்படியாவது நம்மளை பற்றி திங்க் பண்ண வைக்கணும், அவனோட வேலையிலேருந்து அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவன் நினைக்கிற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணி அவன் கூட சண்டை போடுறதோ இல்லை உடனே அவனை கஷ்டப்படுத்துறதோ நம்ம ட்ரை பண்ணும்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல நமக்கு நிம்மதி கிடைக்காது. திருப்பி எகெயின் ஒரு எதிரியை சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் நம்ம மனசை கஷ்டப்படுத்திடணும், நம்மளை கஷ்டப்படுத்தும். ஸோ அதை போய் நீங்கள் கேட்குறது தப்பு கிடையாது தான். பட் ஆனால் அதற்கு முன்னாடி நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய இடங்களில் நடக்கும். நம்ம ஒரு நியூ ட்ரெஸ் போட்டாலோ நல்ல சமையல் செஞ்சாலோ நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் நீ அந்த நெய்யை தூக்கலாக போட்டுருந்தா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன கமெண்ட்டுன்னா சர்காஸ்டிக்கான கமெண்ட்டு. ஸோ நீ பண்ணது ஒன்றும் பெருசுலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சைட்டில் குத்துறது தான். அந்த மாதிரி மஸ்ட் பி நைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா, நைஸ் டசன்ட் பிகின் வித் கேப்சர் ஹவ் அமேசிங் இட் ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களை கேட்பாங்க, நீங்கன்னா பெரிய ஹெல்த்தியா, நீங்கன்னா பெரிய குக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கன்னா பெரிய குக் மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க நான் அதை தான் அடைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான்லாம் நீ தான் பெருசாக ஃபஸ்ட் மார்க் எடுத்துருவியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஃபஸ்ட் மார்க் எடுக்க தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதை ஏன்டா நீ பேசுகிற, அதை ஏன்டா நீ கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறது, நம்ம திருப்பி அவங்கள ஃபைட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம மைண்டுக்கே சரி கிடையாதுங்க. அவங்கள கஷ்டப்படுத்திடலாம், அந்த நேரத்தில் வெளில வந்துடலாம். பட் ஸ்டில் அது நம்ம ஃபாலோ பண்ணணும். அது எதுக்கு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் தேர் நோட்டீசிங். ரொம்ப ஐம் த குவீன் ஆஃப் ரீஃப்ரேமிங் திங்ஸ், ஐம் த பிரின்சஸ், ஐம் த பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் நம்ம கொண்டாடணும். ஸோ அவங்க ஸ்னார்கி கமெண்ட் இந்த மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணும்போதே நம்மளை யாரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க, நம்ம கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கோம், அதனால தான் நம்ம எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் நினச்சிக்கணும். உண்மை தானே. இப்போ நீங்கள் ஃபேமஸாக இல்லைன்னா உங்களை பற்றி எதுக்கு மற்றவங்க பேச போகிறாங்க. ஸோ யூ ஆர் த ஃபேமஸ் பர்சன். ஸோ அப்போ நோட்டீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் யுவர் ட்ரூத். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை அவங்கள எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வரும்போது உங்களுடைய ட்ரூத்தை நீங்கள் வாய்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ என்ன பண்ணலான்னா, அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் குவாய்ட்டாக பொலைட்டாக கேட்கலாம். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா தெரியல, பட் ஸ்டில் இது எனக்கு பிடிக்கல, இது கரெக்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும். ஸோ அப்படி சொல்லும் போது தான் அவங்களுக்கு புரியும். ஓகே சம்டைம்ஸ் சம் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க காமெடிக்காக நிறையா பண்ணுவாங்க. அது நீங்கள் நிறைய இடங்களில் சீரியஸாக எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு அது கஷ்டப்படுத்தியிருக்கலாம். அப்போ என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ட்ரூத், உங்களுடைய வாய்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணணும், ஸ்பீக்கப் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். கரெக்டுங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா லீட் த வே. ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் வே எப்படி பண்ணணும்னா, நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். ஸோ நீங்கள் பெட்டராகிறீங்க, நீங்கள் மற்ற கமெண்ட்ஸ்லாம் பார்த்து நீங்கள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுடைய வெற்றி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கும்போது உங்களை பார்த்து ஒன்றாலாம் முடியுமா அப்படின்னு கேட்டவன் இதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றி பெற வரைக்கும் தாங்க நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் வெற்றி பெற ஆரம்பித்த முன்னாடி இது எப்படிங்க உங்களால் முடியுது, இதெல்லாம் உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்ட வாய் இதெல்லாம் எப்படிங்க உங்களால் முடியுது அப்படின்ற கேட்குற அளவுக்கு நம்ம ஒரு லீட் பண்ணணும். நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே
இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்ஸில் நம்ம வந்து செலவழிக்காமல் நமக்கு என்ன தேவையோ, நம்மளுடைய வெற்றிக்கு என்ன தேவையோ, நம்ம கோலை அடைவதற்கான அந்த பாதையை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளுடைய வெற்றியும் கூட. நீங்கள் லீடர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தகுதி இருக்குது, நம்மளால் முடியும் அப்படின்றது தான். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸு கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் எல்லா நேரத்துலையும், உங்களோட பேரண்டிங்காக இருக்கலாம், நிறைய இடத்துல இருக்கும். உங்கள் குழந்தைக்கு ஐயோ இதை கொடுத்துருக்கலாமே, அதை கொடுத்துருக்கலாமே, இந்த ட்ரெஸ்ஸு போடலாமே, அந்த ட்ரெஸ்ஸு போடலாமே, குழந்தை நடக்கலையா, குழந்தை படுக்கலையா, உருளையான்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பிக்கிறது வந்து உங்கள் கேரியரில் இதெல்லாம் அந்த கம்பெனியில் உனக்கு இருக்கல, எனக்கு நல்லா கொடுத்துருக்காங்களையா போனஸு அப்படின்னு சொல்கிறது, பிஸ்னஸ் சக்ஸஸ்ஸு, பர்சனல் ஸ்பெண்டிங் சாய்ஸ், இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குதுங்க. நீங்களாம் மற்றவங்க கிட்ட போய் கேட்குற வரைக்கும் அவங்க ஏதாவது வாயை திறந்தாங்கன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நம்ம அந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது லைஃப் சூப்பராக அமையும். ஸோ ஒரு முக்கியமான நல்ல ஒரு கோட் இருக்குது, பீப்புள் ஆல்வேஸ் ஹேவ் அன் ஒப்பீனியன், தேர் ஒப்பீனியன் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். உண்மைதானே? எல்லோரும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. எல்லா பீப்புளுமே, ஈவன் நம்ம க்ளோஸாக இருக்கவங்க கூட அவங்கவுங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அவங்க ஒப்பீனியனை பற்றி நீங்கள் எதுக்கு கவலை பண்ணணும்? ஜஸ்ட் மூவ் ஆன் அண்ட் பாஸ் ஆன் அண்ட் ரீச் யுவர் சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, கேட்ட லவுடர் சியரிங் செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்க எப்போவுமே உங்களை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கணும். உங்களுடைய வெற்றியை, உங்களுடைய நன்மையை சப்போர்ட் பண்ணுறவங்களாக இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்க பீப்புளை பார்த்தாலே ஓடுறது ரொம்ப நல்லது. பீப்புள் எனக்கு வேணும், நம்ம சுற்றி யார்ட்டையாவது பேசணுன்றதுக்காக யார்கிட்டையோ ஒரு நெகட்டிவ் பர்சன்ட்டை பேசுகிறதுக்கு அவங்கள விட்டு நம்ம ஓடி ஒதுங்கி நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நண்பர்கள்கிட்ட, நல்ல மனிதர்கள்கிட்ட சந்தோஷமாக பேசிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்கிட்டே வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு வெற்றியையும் ஈஸியாக அடைய முடியும். முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் அந்த நெகட்டிவ் எண்ணங்களே இல்லாமல் ரொம்ப அருமையான, சூப்பரான, பியூட்டிஃபுல்லான லைஃப்பை நம்ம லீட் பண்ண முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. நண்பா, நண்பி, உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுற பீப்புள் இருக்கிறாங்க, இல்லை கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி சூப்பராக நம்ம லைஃப்பை அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விதையோட இந்த எபிசோடு உங்களுக்காக முடிய போகுது. அடுத்தது நம்ம குட்டி ஸ்டோரி எபிசோடில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. நண்பா, நண்பி, உங்ககிட்ட தான் கேட்குறேன், பண்ணுங்களேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேசணும் ஆசையாக இருக்குது, ஏன் நீங்கள் டெக்ஸ்டே பண்ண மாட்டீங்க? RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை டேரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேள்விகள், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களோட தாட்ஸ், உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டா பேஜ் எழுதிப்போங்க. ஸ்பாட்டிஃபைல, ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் அந்த 5 ரேட்டிங்ஸை மறந்துடாதீங்க. எதுக்காக கேட்குறேன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம நிறைய நண்பர்கள்கிட்ட, உங்களுடைய இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நிறைய நண்பர்கள்கிட்ட நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு 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 இனிஷியேட்டிவில் நீங்களும் அதில் பங்கு பெறலாம். அதற்கான ஒரு ரெக்வஸ்ட் தான் இது. ஆல் ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது RJ_Mano. நீங்கள் இருக்கீங்க RJ_Mano, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷ்னல் பாட்காஸ்ட். உங்களுக்காக எவ்ரிடே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, சூப்பராக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். டேக் கேர் நண்பா, நண்பி.